அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கணிசமான தாக்கத்தை கிரகநிலைகள் உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு மிக சிறப்புக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தவிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்திற்குமே ஒரு முடிவு கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். பெரியவர்களை வச்சு பேசி நீங்கள் ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதே நேரம் சுப நிகழ்வுகளால் வீடு களைகட்ட ஆரம்பிக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபகாரியங்கள் தங்களுடைய இல்லத்தில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி திருமண வரன் அமையாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நல்ல திருமண வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுக்கு பிடித்த வரன், தங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு ஒரு வரன் அமையணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதற்கு நிகரான வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தையும் சுமூகமாகவே இருக்கும், மங்களகரமானதாகவே இருக்கும். இருந்தாலும் வரன் தேடக்கூடிய படலத்தில் நல்லா ஆலோசனை பண்ணி அந்த வரனை தேர்வு செய்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் வரலாம், இல்லை உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் வரலாம். அது வராமல் பார்த்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வேலை பலுவில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியும். ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவங்கக்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலே பிரச்சனை உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட இணக்கமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வேலை பலுவை உங்களால் எளிதில் சமாளித்து குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களுடைய பணிகளை முடிக்க முடியும். அதே நேரம் எதிர்பார்ப்புகளை இந்த நேரத்தில் அதிகமாக வச்சுக்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் பல விதங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்போது அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றத்தை அதிகபட்சமாக கொண்டு வந்துடும். அதனால் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் விடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு அதில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை, உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை அமையணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த வேலை கிடைக்கும். உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய ஆசைக்கும் இணங்க ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முயற்சியை மட்டும் நீங்கள் விட்டுடாதீங்க. இந்த நேரத்தில் ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பழகும் போது பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. யாருக்கிட்டையும் அதிகப்படியான தனிப்பட்ட விஷயங்களை, குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உற்றார் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். அதன் மூலமாக சிறு செலவினங்கள் ஏற்படலாம். ஒரு புறம் மகிழ்ச்சியை அதிகரித்தாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்க பாருங்க. செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு எந்த ஒரு செயல்லையும் இறங்காதீங்க. மூன்றாவது நபர் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. அதே நேரம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்திலையுமே சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம்
நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூரில் தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வந்து வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்பம் நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும்.
அதே நேரம் வீண் கவலையும் இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலமாகவே இருக்கும். அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் எது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் சேரும். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க. வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். அதே வேளையில அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம். சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் போது கவனமாய் இருங்க. வாகன வசதி உண்டாக செய்யும்.